ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதி என்னன்னா, சங்கீத புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. தேவன் இல்லை, அவரை தேட தேவையில்லை, தான் இஷ்டப்படி வாழணும், தான் விரும்பியதை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் துன்மார்க்க ஜீவியம் செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பைபிளும் அதுதான் சொல்லுது. இப்போ துன்மார்க்கம் என்று ஒன்று இருந்தால் அதுக்கு மாறான ஒன்று இருக்கணும் இல்லையா? சன்மார்க்கம் என்று ஒன்று இருக்கணும். சரி, துன்மார்க்கத்தில் இப்படி வாழக்கூடிய நபர்களுக்கு சன்மார்க்கம் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நாம் வாசிக்கலாம். ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான் அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். இப்போ துன்மார்க்கன் அப்படின்னா தேவனுக்கு பயப்பட மாட்டான். ஏன்னா அவன் நினைச்சதை பூரா செய்யணும் அப்படிங்கிறதுனாலேயே தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கான். இப்போ சன்மார்க்கன்னா தேவனுக்கு பயப்படுவான், பொல்லாப்புக்கு விலகுவான். இப்போ ரெண்டுக்கு நம்ம தராசை வச்சு நிறுத்து பார்த்தோம்னா நம்முடைய ஜீவியம் எதை நோக்கி இருக்கு? துன்மார்க்க ஜீவியமாக இருக்கா இல்லை சன்மார்க்க ஜீவியமாக இருக்கா? இப்போ துன்மார்க்க ஜீவியம்னா நம்ம இன்றைக்கே தேவனிடத்தில் நம்ம மனம் திரும்ப வேண்டிய தேவை இருக்குது. துன்மார்க்க ஜீவியம்னா என்ன? தான் இஷ்டப்படி வாழ்வது, பொய் பேசுவது, குற்றம் சொல்வது, குறை சொல்வது, அடுத்தவருடைய பொருளை இச்சிப்பது, பிறரை மன்னிக்க முடியாத ஒரு சூழல், அவிசுவாசமான வாழ்க்கை, தேவனோடு இருக்கிறேன்னு சொன்னாலும் மாய்மால வாழ்க்கை, போலியான வாழ்க்கை, போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை, இதெல்லாம் வாழ்கிற நபருக்கு பேர் என்னன்னா துன்மார்க்கன். அதே சன்மார்க்கன்னா 100% தேவனை நம்புவான், தேவன் எப்போதுமே என்னை பார்க்குறாருங்கிற எண்ணம் உள்ளத்தில் இருக்கும், பாவம் செய்ய அஞ்சுவான், பாவமே செய்ய மாட்டான், ஒருவேளை அப்படி செஞ்சுட்டாலும் உடனே மனம் திரும்புவான், தேவன்கிட்ட சரண்டர் ஆவான், ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து வாழ்வான். தேவன் இருக்கிறாரு, நான் ஏன் பயப்படணும்? இந்த உலகத்தை குறித்து, என்னுடைய பிரச்சனைகளை குறித்து, என்னுடைய எந்த தேவையும் குறித்து நான் ஏன் அஞ்சணும்? எல்லாத்தையும் தேவன் எனக்காக செய்வார் அப்படின்னு நம்பக்கூடிய ஜீவியம் சன்மார்க்க ஜீவியம். ஏன்னா அப்படிதான் பைபிள் சொல்லுது. உத்தம வாழ்க்கை, 2வது தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை, 3வது பொல்லாத வழிகளை விரும்பாத வாழ்க்கை. இந்த 3 ஜீவியம் தான் சன்மார்க்க ஜீவியம் அப்படின்னு பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நம்ம யோபுவை போல வாழ்றதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி எடுக்கிறவங்களா இருக்கணும். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, யோபுவின் நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் மேலே தான் இருந்தார், வெளியில தான் இருந்தார். ஆனால் இன்னைக்கு நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார். உள்ளத்துக்குள்ளே வந்து வாழக்கூடிய அவரை நம்ம வெளியிலே வச்சுக்கிட்டு இன்னும் நமக்குள்ளே வாழ அழைக்காமல் இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை துன்மார்க்க ஜீவியமாக தான் இருக்குமே தவிர சன்மார்க்க ஜீவியத்துக்குள்ளே ஒருபோதும் உள்ளே வர முடியாது. ஆகவே தேவனை அழைப்போம், சன்மார்க்க வாழ்க்கை வாழ விரும்புவோம். தேவன் தாமே நம்மளை நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆமென்.